வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் நான் என்னோட மாடி தோட்டத்தை காட்ட போகிறேன். அதில் அவரைக்காயில் நல்லா அழகாக வெள்ளை கலர் பூ வந்திருக்கு. இது 65 நாள்லேருந்து 70 நாள் ஆன செடி. அதுக்கப்புறம் கோவக்காய் செடியில் குட்டி பிஞ்சுகள் வந்திருக்கு. ஒன்று ரெண்டு தான் வந்திருக்கு. ஏன்னா இந்த ரூட்டை நான் எடுத்து மறுபடியும் ரீபாட் பண்ணி கொஞ்சம் ஃபர்டிலைசர்ஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சேன். பட் அது என்னால் பண்ண முடியல. பட் பண்ணணும். ஃபர்டிலைசர்ஸ் மட்டுமாவது ஆட் பண்ணணும். ஸோ தட் நிறையா காய்கள் வரும். அண்ட் என்னுடைய சிலோன் பசலையை நான் அறுவடை பண்ணுறேன். அதோடு சேர்ந்து கொஞ்சம் பருப்பு கீரை இருக்குது. அண்ட் பாலக்கீரை கொஞ்சம் இருக்கு. அது பழைய விதைகள் விழுந்திருக்கும் இல்லையா? அது வந்த செடிகள். இந்த கீரைகள் எல்லாம் கார்டன் ஃபுல்லா அங்கங்க தொட்டியில இருக்கு. அதெல்லாம் அறுவடை பண்றேன். அதுக்கப்புறம் புளியஞ்செடி இருந்தது. அது 2, 3 செடி இருந்தது. ஒன்று நான் கட் பண்ணியிருந்தேன். அது செத்து போச்சு. ஆக்சுவலி அது நான் ஒரு 6, 7 செடி வரைக்கும் இது வரைக்கும் அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னுடைய ஒரு புளியன் செடி கூட நல்லா துளிர்த்து வரவே மாட்டேங்குது. அதாவது லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆக மாட்டேங்குது, செத்து போகுது. அதுக்கு ஏதாவது நல்ல ரெமெடி இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி கட் பண்ணி பார்க்குறேன். எதனாலன்னா இது தொட்டியில் வைக்கிறதுனால அப்படியே ஹைட்டாக வளர்ந்துக்கிட்டே போனால் கஷ்டம் அப்படின்றதுக்காக பிரான்ச்சஸாக வரும் கட் பண்ணா அப்படின்னு நினச்சி நான் கட் பண்ணுறேன். பட் ஆனால் அது பொழைக்கவே மாட்டேங்குது. கட் பண்ணும் போதெல்லாம் குட்டி குட்டி செடியாக இருக்கும் போதே செத்து போயிடுது. இல்லை கொஞ்சம் ஒரு 2-3 டைம்ஸ் கட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தடவையும் வளர்ந்து வருது. பட் ஒரு 3-4 டைம்ஸ் கட் பண்ணால் அதுக்கப்புறம் செத்து போயிடுது. ஸோ இதுக்கு ஏதாவது ரெமெடி தெரிஞ்சால் சொல்லுங்கள். இல்லை கட்டிங்கில் ஏதாவது ப்ராப்ளமா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு தெரியல எனக்கு. ஆனாலும் இந்த வாட்டி நான் கட் பண்ணல. ஜஸ்ட் ரொம்ப எங்கா இருக்கிற லீவ்ஸ் மட்டும் அதாவது எங்கா இருக்கிற கீரை இலைகள் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். ப்ரூனிங் பண்ணலை. ஏன்னா இந்த ஒரே ஒரு செடி மட்டும்தான் என் கார்டன் ஃபுல்லுக்கும் இருக்கு. 3 செடி இருந்தது, 2 செடி போயிடுச்சு. ஸோ அதனால வெறும் இளம் இலைகளை மட்டும் கட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது காராமணி ஆல்ரெடி நியர்லி 80 டேஸ் மேலே ஆயிடுச்சு. ஸோ பூவும் ஒரு வாரம் 10 நாளாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால குட்டி குட்டி வந்துடுச்சு. அண்ட் கோவக்காய்களும் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. பட் இதுக்கு ஃபர்டிலைசர்ஸ் கொடுத்தா கொஞ்சம் நிறைய ஈல்டு வரும். இப்போ 1, 2 தான் இருக்கு. அங்கங்க 1, 2 குட்டி குட்டி கோவக்காய்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அவரைக்காய்களும் 1, 2 பூ இருந்தது. அது கொஞ்சம் வளர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. என்னோட மற்ற செடிகள் எல்லாமே நல்லா வருது. பூசணி செடி, அப்புறம் சுரைக்காய் செடி எல்லாமே. இது கத்திரிக்காய் செடி அண்ட் கிழங்கு செடியும் சூப்பராக வந்துகிட்டு இருக்கு. இன்னும் சுரைக்காய் செடியில் பூ வரல. அண்ட் பூசணிக்காய் ஒரு 10-15 டேஸ் லேட்டாக தான் போட்டேன். அதனால குட்டி செடியாக தான் இருக்கு. இங்கே பாருங்க, காராமணி காய்கள், குட்டி குட்டி காராமணி காய்கள் ஒரு 10 பேஸ்கெட்ல இருக்கு. அண்ட் டமாட்டோ செடியும் குருவிங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக ஒரு கூடை போட்டு மூடி வச்சிருக்கேன். அண்ட் அதுவும் வளர்ந்துட்டு வருது. இது கார்டன் அப்டேட்ஸ். புளிய மரம் அதாவது புளியஞ்செடி கரெக்டாக ப்ரூன் பண்ணுறதுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சா. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.